நீங்க பாக்குறது 1956ல உருவாக்கப்பட்ட மோட்டரைஸ்டு ரோலர் ஸ்கேட். அதாவது 1 ஹார்ஸ் பவர் உள்ள மோட்டார் உதவியோட மணிக்கு 56 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடிய ரோலர் ஸ்கேட். என்னடி சொல்ற? இந்த செல்ஃப் ப்ரொபல்டு ஸ்கேட்ஸ் 1955ல ஆண்டனியோ பிரெல்லோங்கிற இன்வென்டர் உருவாக்கி இருக்காரு. அண்ட் இவரு மிஷிகன்ல மோட்டரைஸ்டு ரோலர் கம்பெனி ஆஃப் டெட்ராய்டுங்கிற ஒரு கம்பெனியை உருவாக்கி இந்த ரோலர் ஸ்கேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அண்ட் ஒரு பேர் ரோலர் ஸ்கேட்ஸோட விலை $250, இன்றைய மதிப்புக்கு $2300 வரும்னு சொல்றாங்க. இந்த மோட்டரைஸ்டு ரோலர் ஸ்கேட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 9 கிலோ வெயிட் உள்ள இந்த கேஸ் லைன் மோட்டாரை ஒரு பேக் மாதிரி நம்ம முதுகுல மாட்டிக்க முடியும். மோட்டார்ல இருந்து ரைட் ஸ்கேட்டுக்கு கேஸ் கனெக்ட் ஆயிருக்கும். அண்ட் லெஃப்ட் சைட் கையில ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஸ்பீட் ரெகுலேட்டர் இருக்கும். பொதுவா டூ வீலரை எப்படி நம்ம டிரைவ் பண்றோமோ அதே மாதிரி மோட்டரை ஆன் பண்ணி ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்றது மூலமா ஸ்கேட்ஸ் மூவ் ஆகுது. அண்ட் வழக்கம் போல இந்த மோட்டரைஸ்டு ரோலர் ஸ்கேட்ஸும் காலப்போக்கில் எங்க போச்சுன்னு தெரியல. ஒரு பேர் மட்டும் மிஷிகன் மியூசியம்ல இருக்கிறதா சொல்றாங்க. ஒருவேளை இந்த மோட்டரைஸ்டு ரோலர் ஸ்கேட்ஸ் இப்ப இருந்தா எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இரும்பு சாமா ஈயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம். அண்ட் இந்த மாதிரி பழைய காலத்து டெக்னாலஜிஸை கண்டுபிடிச்சு சொல்ற இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது.